ஏ பிஸ்கெட்டு முதலாளி. அந்த பைய எடுத்துட்டு வாடா. ஓகே முதலாளி. என்ன முதலாளி? என்னடா இது? என்ன முதலாளி விளையாடுறீங்களா? இல்ல விளையாடுறீங்களான்னு கேட்டேன். வயசான காலத்துல உன் கூட ஏன்டா நான் விளையாட போறேன்? நான் பைய கேட்டேன்டா. சாரி முதலாளி. என்னாச்சு இவனுக்கு? ஆளே தெரியலையே. இல்ல முதலாளி. 2 கிலோ மைதா கொடுங்க. மைதாவாப்பா? ஆமாங்க பிஸ்கெட்டு முதலாளி. 1/2 கிலோ மைதா எடு. என்னடா மைதா மாவு கேட்டா கோதுமை மாவு கொடுத்துருக்கீங்க? ஏ பிஸ்கெட்டு என்னாச்சுடா உனக்கு? கஸ்டமர் எதை கேட்கறாங்களோ அதை கொடுறா. போடா போ, மைதா வாங்கிட்டு போ. ஏ பிஸ்கெட்டு சொல்லுங்க முதலாளி. மார்க்கெட் போகணும் தெரியுமா? முதலாளி தெரியும். எங்கடா போற? என்ன முதலாளி உங்களுக்கு பிரச்சனை? சும்மா காலையில இருந்து நோயின்னு இருக்கீங்க. மார்க்கெட் தான் போக சொல்லிட்டீங்களா? நான் தான் கிளம்பி போயிட்டு இருக்கல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? காசு வேணாமா? சரி கொடுங்க. இந்தா பத்திரம். பிஸ்கெட்டு பைய எடுத்துட்டு போலடா. என்னடா ஆச்சு உனக்கு? உங்களை முதலாளி திரும்ப நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். வந்து உள்ள வா. என்னாச்சு உனக்கு? உங்களை முதலாளி. அட சொல்றா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அது வேணா விடுங்க முதலாளி. சொல்லு, முதல்ல தானே கேக்குறேன். என்ன சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சரி பொண்ணு வீட்டுல வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. சரி நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி. நாளைக்கேவா? ஆமா. இருக்கிறதுக்குலாம் பயந்துட்டு இருக்க. இப்பெல்லாம் எவனுக்கும் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு அந்த புள்ளையே வரேன் இருக்கு. கூட்டிட்டு போடா. காசே இல்லை முதலாளி. நான் தரேன்டா. சந்தோஷமா இரு. முதலாளி நீங்க வந்துட்டு முதலாளி இல்ல தெய்வம். 50,000 ரூபாய் தரேன். எங்கேயாச்சும் போ. எங்க போறேன்னு என்கிட்ட மட்டும் சொல்லாத. அப்புறம் போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா உடனே போறேன். சரியா? போயிட்டு வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. அதெல்லாம் வேண்டாம் போ. நீ போய் சந்தோஷமா இருந்தா போதும். 5 hours later. சொல்லுமா. கிழிச்சுக்கிட்டு இருக்கமா? பேப்பரை கிழிச்சிட்டு இருக்கமா? சொல்லுமா. என்ன பொண்ணு ஓடி போயிட்டாளா? என்னமா சொல்ற? என்னது பிஸ்கெட் போயனா? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே